அவர் செய்யல. அவர் தேவனுடைய குமாரன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அவனுக்கு செவி கொடுக்காம அவனை விரட்டி அடிச்சாரு. மூன்றாவதா என்ன சொல்றான், அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டி அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்கிறார். உலகத்தை ராஜ்யத்தை காட்டின உடனே அதை பார்த்து பிரமித்து மயங்குகிற ஆளா கிறிஸ்து இல்ல. உலகத்தின் ராஜ்யங்கள்னா உலகத்துல எவ்வளவு ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ராஜாக்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான், அதோட மகிமையெல்லாம் காட்டுறான். எவ்வளவு மகிமையா இருக்குது இல்ல, இதெல்லாம் உனக்கு தரேன், எப்போ என் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள், என்னை பணிந்து கொள், அப்போ நான் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல,